நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்துள்ளதால் எடப்பாடி பழனிசாமி மீது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிருப்தியில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக அதிமுக சார்பில் தொடர்ந்து கருத்துக்களை தெரிவித்து வந்த ஜெயக்குமார் EPS டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்த பிறகு கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்காமல் தவிர்த்து வந்தார். அதேபோல் பாஜக அதிமுக கூட்டணி அறிவிப்பிற்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பு, கருத்து தெரிவிப்பு என எதையும் மேற்கொள்ளாமல் ஜெயக்குமார் அமைதி காத்து வந்தார். இந்நிலையில் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்து ஜெயலலிதாவின் புகைப்படத்துடன் ஜெயக்குமார் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். கடந்த ஆண்டு அண்ணா, MGR, ஜெயலலிதா, EPS புகைப்படங்களுடன் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார் ஜெயக்குமார். இந்த ஆண்டு ஜெயலலிதா புகைப்படத்தை மட்டும் பயன்படுத்தி வாழ்த்து கூறியுள்ளார். இதனிடையே கோடம்பாக்கத்தில் இன்று பேட்டியளித்த ஜெயக்குமார், பாஜகவுடன் கூட்டணி அமைந்தால் அதிமுகவிலிருந்து விலகுவேன் என ஒருபோதும் சொல்லவில்லை என விளக்கம் அளித்தார். மேலும் ராயபுரத்தில் அடைந்த தோல்விக்கு பாஜக தான் காரணம் என ஏற்கனவே தாம் கூறிய கருத்து தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்காமல் ஜெயக்குமார் உடனே புறப்பட்டுச் சென்றார். பிஜேபி கூட்டணி அமைந்தால் விலகுவதாக சொன்னார் என்று சொல்லி அவருடைய கருத்தை சொன்னார். அவர் நான் எந்த நேரத்திலையும் நான் அதுமாதிரி சொல்லவே இல்லை. அது ஒரு திட்டமிட்டு ஒரு ஃபேக் கார்டு, அதாவது ஒரு பொய் செய்தி திட்டமிட்டு பரப்பி நான் இயக்கத்திலிருந்து விலகுவதாக நான் எப்போ சொன்னேன்? நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.